السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய சமூகத்தில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் தினமும் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்காது இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் தெளிவாக ஓத வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை படிக்க வேண்டும், அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறகு நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி இந்த அல்குர்ஆனை ஒரு ரஹ்மான் இந்த உலக மக்களுக்கு அருள்கொடையாக அனுப்பி ஆதா பயானுல் லின்னாஸ், இது உலக மக்கள் அனைவருக்குமான அல்லாஹ்வுடைய பயானாக இருக்கிறது. புதன் இன்னும் நேர்வழியாக இருக்கிறது. மௌஇதத்துல் லில்முத்தகீன், இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி புரிந்து கொண்டு அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ஏற்று அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே ஏற்று வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் முத்தகீன்கள் என்ற அந்த வரிசையில் வந்து விடுவார்கள். முத்தகீன்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அஞ்சி மறைவாகவும் அந்தரங்கமாக வெளிப்படையாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்பவர்கள் முத்தகீன்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த முத்தகீன்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் இருக்கிறது. இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் நாம் கடந்த 5-6 நாட்களாக சூரத்துல் காஃபுடைய வசனங்களை முதல்ல அரபியில் ஓதி இருக்கிறோம். ஒரு 8 வசனங்களை நாம் பார்த்துருக்கிறோம். 8 வசனங்களில் நம்ம முதலாவது பார்த்த வசனம் என்னதுன்னு சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னபோது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்கள்லாம் செத்து போன பிறகு மண்ணில் போட்டு மூடின பிறகு மண் சாப்பிட்ட பிறகு எப்படி நாங்கள் வெளியே வருவோம்? இது எங்கள் அறிவுக்கு பொருந்த மாட்டேங்குது, ரொம்ப தூரமான ஒரு விஷயமாக இருக்குது, எங்களுக்கு செட்டாவடையுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எப்போ அது ஒன்று புரியாத செஞ்சுட்டு நீ செத்து போகிறது, செத்து போன பிறகு அடக்கம் பண்ணுறது, அதுக்கு பிறகு எழுப்புறதுலாம் உனக்கு புரியாத செஞ்சுட்டு உனக்கு புரிந்த செஞ்சுட்டு ஒன்று சொல்கிறேன் பாரு, கண்ணை திறந்து பாருன்னு சொல்லி இந்த வானத்தை பாரு, பூமியை பாரு, அங்கே எப்படி விளைவிச்சிருக்க அதெல்லாம் பாரு, வானத்தில் ஏதாவது வெடிப்பு இருக்கான்னு பாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு விளங்கும், உன்னை படைத்தவன் யார் என்று உனக்கு விளங்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னதாக இந்த 8 வசனங்களில் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறார். தெரியாத விஷயத்தை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணாம தெரிஞ்ச விஷயத்தை முதல்ல தெரிஞ்சிக்க பாரு, அது ஒரு கண்ணால் பார்க்குறீங்களா அதெல்லாம் பாருன்னு சொல்லி அடுத்த ஆயத்தில் இந்த இப்போ சொல்ல போகிற 9வது 10வது 11வது வசனங்கள்லையும் அல்லாஹ் திருப்பி கண்ணால் பார்க்கிற விஷயத்தை முதல்ல பாருன்னு சொல்லி இதுலையும் பதிவு செய்கிறார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها فرع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج. இப்படி குர்ஆன் நல்லா ஓத முதல்ல எல்லாரும் பழகிக்கணும். ஓத பழகின பிறகு ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அதுக்கான எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் அறிஞர்கள் மூலமாக.
இதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய ட்ரைனிங் பண்ணணும். எல்லாரும் பொதுமக்களாக இருக்கிற நாம் வந்து ட்ரைனிங் எடுத்தாகணும். எடுக்கும் போது தான் அது உள்ள இருக்கிற ஆழமான கருத்துகள் புரியும். டச் பண்ண வந்துடும். நஸ்ஸல்னா நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். மினஸ்ஸமாயி வானத்திலிருந்து இறக்கி வைத்திருக்கிறோம். தண்ணீரை இறக்கி வைத்திருக்கிறோம். முபாரக்கன் அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது சொன்னால் பரக்கத்து நிறைந்த தண்ணீராக இருக்கிறது. நீங்க அல்லாஹ் வந்து தண்ணீரை வர்ணிக்கிறோம். தண்ணீர்ல பல வகைகள் இருக்குது. இந்த தண்ணீருக்கு நான் இருக்கிற தண்ணீர் இது வந்து பரக்கத்து பொருந்திய தண்ணி. அது என்ன பரக்கத்து பொருந்திய தண்ணின்னு சொன்னாக்கா அந்த மழை நீர் மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான தாவரங்களும் விலங்கினங்களும் அவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் வாழ்கிறது. அதை கொண்டுதான் அல்லாஹ் படைக்கின்றான். படைப்பினங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் அதன் மூலமாக தான் ஏற்படுத்துகிறான். இன்னொன்று அந்த நிலத்து அடிநீர்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல. நிலத்துக்கு கீழே தண்ணி வருகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறான். அந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் இறக்கி அருள்கிற இந்த தண்ணி பரக்கத்து நிறைந்த தண்ணியாக இருக்கிறது. அந்த பரக்கத் என்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தத்தை யாருமே சொல்ல முடியாது. எந்த ஒரு மொழிக்கலை வல்லுநரோ குர்ஆனை கரைச்சி குடிச்சவரோ பரக்கத்து பேசிக்கிறவங்கள அந்த பரக்கத்து என்னன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் தருகிற ஒரு மறைவான விஷயம். அது யாரெல்லாம் உணர்ந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு விளங்கும். சில பேருக்கு வந்து சாப்பாட்டில் பரக்கத்து இருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கும், சில பேருக்கு பணத்தில் பரக்கத்து இருக்கும், சில பேருக்கு சிந்தனைகளை பரக்கத்து இருக்கும். அந்த பரக்கத்துங்கிறது மறைவான அல்லாஹ் தருகிற ஒரு அருள்முறை. அந்த விஷயத்தை தான் அந்த தண்ணீருக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். மேலே தண்ணி இறக்கி வைக்கிறோம். அந்த எப்படிப்பட்டது பரக்கத்திலிருந்து தண்ணியாக இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்லலாம். அம்பத்தினாதி ஜன்னாத்தின் அதன் மூலமாகத்தான் நாம் தோட்டங்களை முளைப்பிக்க செய்கிறோம். அந்த தண்ணியை கொண்டு ஹப்பல் ஹசீத் இன்னும் நீங்கள் அறுவடை செய்கிற விதைகளையும் நாம் அதிலிருந்து தான் வெளிப்படுத்துகிறோம். ரெண்டு வகையான விஷயங்கள் எல்லாம் இங்கே பதிவு செய்கிறோம். ஒன்று தோட்டங்களை வெளிப்படுத்துகிறான், இன்னொன்று அறுவடை செய்யக்கூடிய தானியங்கள். அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நெல், சோளம், மக்காசோளம் அறுவடை செய்யல அதை பயன்படுத்தி விட்டு திருப்பி அதன் மூலமாக விதையை நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் இல்லையா? இதையும் அல்லாதான் அந்த தண்ணி மூலமாக ஏற்படுத்துகிறார், மழை தண்ணி மூலமாக. அப்புறம் சொல்றான், நீங்க பார்க்குற விதையை நான் தான் ஏற்படுத்துகிறேன். நகல வாசி காத்தேன். அதற்கு பிறகு உயரமாக இருக்கிற அந்த பேரிச்ச மரம் இருக்கிற பேரிச்ச உயரமாக இருக்கிற சின்னதையும் நாம் தான் ஏற்படுத்துகிறோம். உயரமாக இருக்கிற அந்த பேரிச்ச மரங்களையும் நாம் தான் ஏற்படுத்துகிறோம். லஹா தல்லூர் நலீல் அதற்கு அடர்த்தியான துளைகள் இருக்கிறது. நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய தென்னை மரம் பார்க்குறீங்க இல்லையா? தென்னை மரத்தில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அங்கே போய் அது பூக்குது, அங்கே போய் காக்குது, அங்கே குளப்பலையாக தேங்காய் வருது, பழங்காய் வருகிறது. அது மாதிரி பேரிச்ச மரம் வருகிறது. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் எங்கேயாவது பைப் போட்டு அது தண்ணி போகுது, எங்கேயாவது கீழே தண்ணி போட்டு பைப் போய் அந்த லைன் யார் கொண்டு வச்சாரு எல்லாம். நம்ம பிளம்பிங் வந்து பண்ணிடுற வீடுகளில் தண்ணி குறிப்பிட்ட எடுத்துட்டு வந்தால் பிளம்பிங் தண்ணோட தண்ணி வந்துடுது. இவ்வளோ ஹைட்டாக இருக்கிற அந்த மரங்களுக்கு மேலே அது பூக்குறது, காய்க்கிறது, அதுவும் குலையாக இருக்கிறது. கீழே வளர்ந்தாவது கொஞ்சம் தனித்தனியாக நிற்குது, வெண்டைக்காய் தனித்தனியாக நிற்குது. அங்கேயும் பார்த்தா குலையாக அது இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து நான் யாருடன் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இவைகள் எல்லாம் என்னால் படைக்கப்பட்ட அடியார்களுக்காக நான் வாழ்வாதாரத்திற்காக படைத்து வைத்திருக்கிறேன். ரிஸ்க் என்று சொன்னால் ஒரு சாப்பாட்டை மாத்திரம் குறிக்காது. ரிஸ்க் என்பது உணவுக்கு மேலே இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான எல்லா விதமான வாழ்வாதாரங்கள். அந்த ரிஸ்க் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அந்த வாழ்வாதாரம் எங்கெல்லாம் வருது? இந்த பூமி விளைவதன் மூலமாகவும், மழையை இறக்குவதன் மூலமாகவும், அதில் விளைகிற தாவரங்கள் மூலமாகவும், அல்லாஹ் தருகிற உணவு வகைகள் மூலமாகவும், இப்படி எல்லா வகையான விஷயங்கள் மூலமாகத்தான் நம்ம சாப்பிட்றோம், ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், வாழ்கிறோம். எல்லா விஷயமும் நடக்குது. நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா எல்லாம் தெரியும். சட்டம் எப்படி இருக்குது நம்மளுக்கு? அல்லாஹ் விளைவிக்கிற பருத்தி மூலமாக, நூல் மூலமாக வருகிறது, அது பட்டு மூலமாக வருகிறது. எல்லாமே எதுலாம் வருது? எல்லாம் அல்லாஹ் படைத்த பொருள்கள் மூலமாக தான் ரா மெட்டீரியலாக வருகிறது என்று எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான். இவைகள் எல்லாம் என்னால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு வாழ்வாதாரமாகவும் அது சாப்பிடுகிற விஷயமாகவும் இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மழை தண்ணீர் மூலமாகத்தான் இறந்து கிடக்கிற ஊர்களை எல்லாம் நாம் உயிர்ப்பிக்கிறோம். இதான் முக்கியமான சொல்லிட்டீங்க. அந்த காப்பிரிகள் கேட்ட கேள்விக்கு இப்பதான் பதிலே எல்லாம் சொல்றான். 10,000க்கு பிறகுதான்
காப்பீடு கேட்டாங்கல்ல, எப்படி நாங்கள் வந்து மண்ணா போன பிறகு, மௌத்தான பிறகு, அவங்க போய் மண் சாப்பிட்ட பிறகு எப்படி நாங்கள் எழும்போன்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு தான் இவ்வளோ விளக்கமாக இருந்த 11 ஆயிரத்துக்கு நல்லா சொல்கிறான். பல்தத்தன் மைத்தான் சொன்ன இறந்து கிடக்கிற பூமியை மழை தண்ணீர் மூலமாக நாம் எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோமோ, கெதாலிக்கல் ஹொரோஜ் இது மாதிரி தான் வெளியேறுதலும் இருக்கிறது. எங்கே வந்து பிடிக்கிறான் பாருங்க, 11வது ஆயத்துல தான் முதல் வசனத்துக்கான பதிலே இங்கே வருது. அப்போ இதே மாதிரி நாம் வந்து வெளிப்படுத்துகிறோம். என்ன அர்த்தம்? மழை தண்ணீர் நிலத்தின் மீது பட்டு எப்படி தாவரங்கள் வந்து நாம் முளைப்பு செய்கிறோமோ அதே கேரக்டர் தான் அணியணும்னு அர்த்தம். அதே கேரக்டர் தான் நீனும். உன்னை போய் மண்ணில் கொண்டு போட்ட பிறகு நீ திருப்பி வந்து எப்படி எழுப்புவோன்னு கேட்குறீங்கள, எப்படி மழை தண்ணியை கொண்டு வந்து இறந்து கிடக்கிற பூமியை நாம் விளைவிக்க செய்கிறோமோ அதே மாதிரி ஒன்றை கொண்டு போய் அங்கே வச்ச பிறகு மண்ணு சாப்பிடும். எல்லாத்தையும் சாப்பிடாது. அங்கே உனக்கு தேவையான ஒரு ரா மெட்டீரியல் உனக்குள்ளே வைத்திருக்கிறது. அது அங்கேயே மேலேயே தங்கி இருக்கும். இதை அறிவை கண்டுபிடிச்சா அன்னைக்கு சும்மா நம்ம சொல்லலை. அன்றைக்கு இறங்கிய போது அவர்களுக்கு புரியாத வேண்டுமானால் இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. அதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் அன்றைக்கு கருவிகள் கிடையாது. அன்றைக்கு இருந்தபோது கூட அப்படியே நம்பினார்கள் சகாபாக்கள் தான். இன்றைக்கு நம்ம வந்து கண்முன்னாலே பார்க்குறோம். இதெல்லாம் இன்றைக்கு ஒரு மனிதன் வந்து உள்ள அடக்கப்பட்ட பிறகு அவனை வந்து முழுமையாக மண்ணு சாப்பிடுவதில்லை என்று ரிப்போர்ட் சொல்லுது. அதற்கு பிறகு ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான செல்லு ஒன்று அங்கே விட்டுவிடப்படுகிறது மண்ணுக்குள்ள. அது வாழ் பகுதின்னு கண்டுபிடிச்சாங்க அன்னைக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனிதர்களுக்கு வாழ் பகுதி ஒன்று இருக்குது. எப்படி விலங்குகளுக்கு வாழ் இருக்கிறதோ அது மாதிரி மனிதனுக்கும் இருக்குது. அந்த வாழ் பகுதியை மண்ணு சாப்பிட்றதே கிடையாது. அதுக்கு தான் அதான் சொல்லலாம், தன்புச அந்து நாம் வந்து எதை குறைப்பிக்கிறோம் என்று எவனுக்குமே தெரியாது என்று சொல்லி மேல் பகுதியில் மனிதர்களுக்கான எல்லா அந்த ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய ஆரம்ப கால அந்த விஷயத்தை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எப்படி மழை பெய்து தாவரங்கள் விளைகிறதோ அது மாதிரி அல்லாஹ் எப்பொழுது கட்டளையிடுகிறானோ அப்பொழுது கண்டிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் அடைகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக எழுப்பப்படுவார்கள் என்பது அறிவியல் பூர்வமான உண்மையாக இன்று இருக்கிறது. அல்லாஹ் இதை தெளிவாக சொல்கிறான். கதாலிக்கல் ஹொரோஜ் என்று சொல்லி நீங்கள் சாதாரணமாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக இப்போ வந்து வயக்காட்டில் வந்து நம்ம நெல் போடுறோம்ல, நெல் போட்டு அறுத்துறோம்ல, அறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து மஞ்சள் கலர் ஆகி கூலமாகிடுது இல்லை. அதுக்கு பிறகு அது வந்து என்ன வெடுப்பு விட்டுதான் இல்லையா, வெடுப்பு விட்ட பிறகு அந்த ரா மெட்டீரியல் எதுவுமே கிடையாது நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உள்ள புல்கள் குறைப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட செல்களே அதான் அவங்க வைத்திருக்கிறோம். மழை பெய்ஞ்சா டக்குனு பச்சையாக வந்ததா இல்லையா, டக்குனு வளர்ந்தா இல்லையா, மாடுகள் போய் சாப்பிடுதா இல்லையா, யாருக்கு போட்டால் விதையதை நெல் பயிர் தான் நம்ம போட்டோம். நம்ம போய் என்ன செஞ்சோம், அதை வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து அதை தூவி விட்டோம். அது வந்து கொஞ்சம் நாற்று மாதிரி வந்தது. அந்த நாற்றை என்ன செஞ்சோம், பிடிக்க போய் நட்டோம், தண்ணி பாய்ச்சோம். இது நம்ம வேலை, நம்ம செய்ய சின்ன முயற்சி தான் அது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு உலக மக்களும் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களும் விலங்குகளும் வாழ்வதற்காக, உயிரினங்கள் வாழ்வதற்காக ஏற்கனவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மரம் வந்தால் டக்குனு கொண்டு வந்ததா இல்லையா, இது யார் ஏற்படுத்துறது? அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டைகள்னு சொல்லுவாங்க, குளம் குட்டைகள்னு சொல்லி. அந்த குளம் குட்டைகளில் பார்த்து தண்ணி நிற்கும். பொதுவாக கோடை காலத்தில் காஞ்சி போயிடும். காஞ்சி போனது ஏற்கனவே அந்த குளத்தில் மீன் இருக்கும். சாதாரண மீன் போய் பிடிப்போம், எல்லாரும் பிடிப்பாங்க இல்லையா, குத்தகைக்கு விட்டுருப்பாங்க, பிடிப்பாங்க. அதுக்கு பிறகு கோடை காலத்தில் சுத்தமாக வந்து காஞ்சி போய் வெடு போட்டு கிடக்கும். மழை வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா மீன் வந்துடாது. எங்கே வந்து மீன் மேலே குறித்து தான் அது கீழே இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொருக்குமான செல்களை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10-20 நாளில் மீன் குஞ்சு அங்கே இருக்கும்ல இருந்து பெரிய மீன் அங்கே இருக்குமா, இருக்கவே இருக்காது. எங்கே இருந்தது எல்லாமே அல்லாஹ்வுடைய செட்டப் வந்து ரொம்ப சூப்பராக இந்த பூமி நெருப்பதில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த பூமியை படைக்கும் பொழுது மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் தேவையான அனைத்தையும் ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக யாருமே செய்ய முடியாத அளவிற்கு அவன் வைத்திருக்கிறான். அதனால தான் அவன் நுட்பமானவன், ஹபீர். அவன் வந்து ஹலீம்னு சொல்றாங்க அவனுடைய பேர். அப்போ மிக நுட்பமாக எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத, உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்ய முடியாத பல ஆச்சரியத்தக்க விஷயங்கள் எல்லாம் அவனுடைய படைப்பு உள்ள இருக்கிறது என்பதை தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அப்போ அவன் கேட்ட கேள்விக்கு 11வது ஆயத்தில் அல்லாஹ் வந்து ஃபுரூஜ்னா இதான்ப்பா, நல்லா சிந்திச்சு பாரு, இதுவும் உனக்கு புரியலன்னா செட்டா ஆகாதுன்னு நல்லா பயான் சொல்கிறான். உனக்கு எனக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிற பயானுங்கிற பேரில் என்னுடைய பயான் இதுதான்.
இதெல்லாம் நீ பாருன்னு நல்லா சொல்றான். இவள் விளக்கமா உனக்கு சொன்ன பிறகும் உனக்கு புரியலன்னு சொன்னாக்கா ஓ இசத்துக்கு நீ வாருன்னு சொல்லி அல்லாஹ் விட்டு விடுவதாக பல இடங்களில் பயிர் செய்கிறான். அல் ஹக்கு மேல் ரப்பிக்க பமன்சா இம்மின் பமன்சா எப்போது எங்கேயாவது உண்மை வந்திருக்கிறது, எவனுக்கு விளங்குதோ அவனை எடுத்துக்க, விளங்காதான் எடுக்காம போனோம்னு சொல்லி அல்லாஹ் விட்டு விடுவதாக பல இடங்களில் பதிவு செய்கிறான். அது போன்ற தண்ணீரை பற்றி அல்லாஹ் அதிகமாக பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் சொற்கள் முழுக்கள் பதிவு செய்கிறான். ஐந்தும் இன் அஸ்பகமாவுக்கும் கௌரா பமையா தீக்கும் மாயின் மயில் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பூமிக்கு கீழே தண்ணீர் இருக்குப்பா, அந்த தண்ணீரை ரொம்ப ஆழமாக நான் ஆக்கி விட்டால் அந்த தண்ணீரை கொடுப்பவன் யாரு என்று கேட்கிறாங்களா? நீ போர் போட்டு எடுத்துடுற, 100 அடி 200 அடிங்கிற 300 அடிங்கிற 50 அடிங்கிற 10 அடிங்கிற கிணறு தொட்டி எடுத்துடுற. ஆனா அதே தண்ணீரை ஒருவேளை நான் உறிஞ்சி விட்டால் அப்படின்னு அஸ்தமாவுக்கும் கௌரா, நான் இதை ஆழமாக உள்ளே நிறுத்தி விட்டேன் என்று சொன்னால் உனக்கு அந்த தண்ணீரை கொடுப்பது யார் சிந்திச்சு பார்க்கலான்னு சொல்லி அவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் சிந்திக்க சொல்கிறான். இப்படி நிறைய வசனங்கள் எல்லாம் சிந்திக்க சொல்கிறான். அப்ப சிந்திக்கின்ற மக்களுக்கு படிப்படி இருப்பதாக பல இடங்களில் பதிவு செய்கிறான். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், குர்ஆனை ஓதுங்கள், படியுங்கள், விளங்குங்கள், சிந்தியுங்கள். அப்பொழுது முழுமையாக நமக்கு எல்லாம் புரிய ஆரம்பித்து விடும். புரிய ஆரம்பித்து விட்டால் நமக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அழகான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து சரியான வெளியேறு அல்லாஹ் தந்து அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிற அந்த சுருக்கத்தை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான். அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆனை அணுகும்போது அது எல்லாருக்கும் சாத்தியம்தான் என்பதை தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரையை ஏற்று அதை சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும்